இடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பாய் இருந்தார். இப்பொழுது யூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவரை எவ்வளவாய் சிநேகிக்கிறார். அப்ப இதுல ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது. என்ன? என் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு உண்மையானால் ஒரு நாளில் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர் என்னை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், இயேசு என் மேல் வைத்த அன்பு உண்மை என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லுவார் அல்லவா, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று. அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும், அன்பா இருக்கிறீங்க, அன்பா இருந்துட்டு ஏன் ஆண்டவரே நீங்க வராம இருந்தீங்க? ஆமென். லாசரு வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தி அறிந்த பிறகுதான் இயேசு பின்னும் அங்கே தங்கி இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரத்தில் ஆமென் 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவனிடத்தில் அன்பா இருந்தார் என்று. 6வது வசனத்தை பாருங்கள். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் தங்கினார். ஏன் ஆண்டவரே நீங்க வர டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஆன்சர் தான், இயேசு அவனிடத்தில். ஹalleluya. சில தாமதமும் எதின் அடையாளம் தெரியுமா? இயேசு என்மேல். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சில தாமதமும் எதின் அடையாளம்? அவர் அன்பின் நிமித்தம் என்ன செய்வாரா? அப்படி அமர்ந்திருப்பார். அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று செப்பனியா 3:17 நினைக்கிறேன், 17-18 அந்த வசனங்களில் இருக்கும். அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17 எஸ் ஆமே. தம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் அமர்ந்திருப்பார். ஹalleluya. அவருடைய தெரியும் கர்த்தருக்கு மகிமை. 400 விதவை அழுதுட்டு போறாங்க. அந்த நாயின் ஊர் வாசலை தாண்டி அடக்கம் பண்ண போறாங்க. அந்த வாசலுக்கு சமீபமாய் வரும்போது ஜீசஸ் உள்ள என்ட்ராகிறார். என்ன டைமிங்! ஹalleluya. 400 விதவை இந்த மகனை சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்துல போகவே இல்லை. இன்னும் ஏன் அவளுக்கு இயேசுவை தெரியுமான்னு கூட தெரியாது. ஆண்டவே எதேர்ச்சியா மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது இயேசுடைய பார்க்கிறார். அப்படியே அழுதுட்டு போறா. ஜனங்க அவளுக்கு சப்போர்ட்டிவா அந்த பையனை பாடையில தூக்கிட்டு போறாங்க. இப்படி பார்க்கும்போது அப்படியே அவரை கிராஸ் பண்ணும்போது பாடையை தொட்டார்ன்னு இருக்கும். தூக்கிட்டு போறவங்களுக்கு முன்னாடி போக முடியல. என்னடா இது, ஒருவேளை பாடி எழும்பிட்டோம் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இயேசு பாடை இப்படி தொட்டார். தொட்டுட்டு அவ கண்ணீரை தொடக்கிறார். இந்த 400 விதவைக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவர் கண்ணில் பட்டுடுச்சு. அவர் கண்ணில் பட்டதே சும்மா விட மாட்டேங்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கண்ணில் பட்டது இது. அவர் அந்த ஊருக்கு உள்ள என்ட்ராகிறார். இந்த அம்மா டீம் ஊருக்கு வெளியே போறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா எல்லா ஹோப்புமே அவுட். அந்த ஊர் வாசலுக்கு சமீபித்து பைபிள்ல சில எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஹalleluya ஹalleluya. அதே போலதான் எங்க என்ன செய்யணும்னு என் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஆனா லாசரு வீடு அப்படி கிடையாது. ஆமென். இந்த நாயினோர் வீட்டுல இருந்து யாரும் போய் சொல்லி அனுப்பல. இந்த நாயின் என்னும் ஊர்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் கிடையாது. சின்ன வயசு ஒரே ஒரு பையன். அந்த பையனும் இறந்து போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லி எந்த இன்ஃபர்மேஷன் இயேசுவுக்கு கொடுக்கல. ஆமென். ஆனா இது கண்ணில் பட்டது. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனா லாசர் வீட்டில் அப்படி கிடையாது. ஏன் ஆண்டவரே? மார்த்தாளும் மரியாளும் இயேசுவின் இடத்துல ஒரே ஒரு காரியத்தை தான் வைப்பாங்க. என்ன காரியம்னா சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இங்கே இருந்தீரானா? இந்த கேள்வியில நிறைய கேள்விகள் ஒளிந்திருக்கிறது. ஏன் டிலே பண்ணீங்க? உங்களுக்கு தெரியும்ல, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நாங்க அழுவோம், நாளைக்கு நாங்க அழ போறோம்னு உங்களுக்கு தெரியும்ல.
எங்க வீட்டுல கூக்குரல் கேட்க போகுது உங்களுக்கு தெரியும்ல. ஏன் ஆண்டவரை டிலே பண்ணீங்க? ஏன் டிலே பண்ணீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வியாதியா இருக்கும்போது இயேசு வந்திருந்தார்னு வைங்களேன், அவன் அந்த சாட்சி 4 செவருக்குள்ள முடிஞ்சிடும். ஆனா இப்போ இயேசு வந்ததுனால அவனுடைய சாட்சி அந்த ஊரெங்கோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய நன்மைக்காகவே செய்வார். ஆமென். இப்பொழுது அவன் வியாதியா இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார்னு வைங்களேன், மேக்சிமம் என்ன சொல்லி இருப்பாங்க தெரியுமா? என் சகோதரன் எப்படி இருந்தான்? வியாதியா இருந்தா. நல்ல வேளை இயேசு அவனுக்கு சுகம் கிடைச்சது, இயேசுவும் அங்கே இருந்தார் அப்படி சொல்லி விட்டுருப்பாங்க. இது வந்து வைரலா இருக்காது. ஆமென். சிலருடைய சாட்சிகளை வைரல் ஆக்குறதுக்காகவே கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, வந்திடுவார் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சர்வ வல்லவர் என் எஜமானர். ஆமென். ஆஹா. Glory. ஓ ஓ ஓ இது உண்மைதானே. ஓ ஓ ஆமென். அவர் யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களுடைய வேதனையை அவருடைய வேதனையாகவே பார்க்கிறார். எனவேதான் இயேசு அங்கே கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகும் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரிந்தும் அவர் அழ காரணம் என்னவென்றால், இது அன்பு. அன்பு என்றே முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும். ஆண்டவருடைய தாமதம் கூட அன்பு நிமித்தம் தான். ஆமென். அவர் அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, வீட்டுக்குள்ளேயே வரல, அவர் தெருவில் கொண்டு வந்தார். சிலருடைய சாட்சி வீட்டு கூட்டத்தோட முடியும், ஆனா சிலருக்கு செய்ய போறது கன்வென்ஷன்ல தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த காலத்துல ரொம்ப குறைவு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டமே நடத்துவாங்க சாட்சி. ஆமென். இந்த ஸ்தோத்திர கூட்டம்னு வைப்பாங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக 3 நாள் ஸ்பெஷல் கூட்டம் அப்படின்னு வைப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல. அதுல வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சாட்சியே சொல்லுவாங்க. சில சாட்சி வந்து வீட்டு கூட்டத்தோட முடிஞ்சிடும். ஆமென். என் காரியம், அதாவது என்ன வேதனைப்படுத்தி ரசிக்கிறவர் அல்ல. என் உள்ளம் கலங்கும் போது என் அப்பாவின் கண்களில் கண்ணீர் வரும். காரணம் இது, அவர் என் மேல் வைத்த அன்புல ஒரு கொஞ்சம் மாயை கூட கிடையாது. அந்த அன்பின் கண்ணீர். இயேசு இங்கே கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இதல்ல செய்தி. எனவே நான் வேகமாய் போகிறேன். 2வது ஒரு கண்ணீர். அது எங்கே கண்ணீர் வடித்தார் என்று ஆமென் எபிரேயர் 5, 7, 8, 9, 10 வசனங்களிலே பார்க்க முடியும். அதை வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7 முதல். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இங்கே இயேசு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? மீட்புக்காக, விடுதலைக்காக. இது மீட்பின் கண்ணீர். Tears of redemption. மீட்பின் கண்ணீர்.
மீட்பின் கண்ணீர். ஆமென். தம்முடைய மீட்புக்காக இங்க அழுதாருண்டு அல்ல, அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவர் இப்படி ஒரு ஜெபம் பண்ண வேண்டி இருந்தது. அதே நேரத்தில் இது அவருக்காக மட்டுமல்ல, இது எனக்காக, உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோமா? எங்கே இந்த கண்ணீர் வடித்தார் என்று வேதத்திலே பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இந்த கண்ணீர் வடித்ததை பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாகுலம், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், அதிக ஊக்கத்தோட. இது எபிரேயர்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கிறது. அவ்வளவு சத்தம் போடுறார். தம்மை மரணத்தினின்று மீட்க அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி அவர் சத்தமிடும் போது அந்த கண்ணீர்ல எனக்கு மீட்பு இருக்கிறது, அந்த கண்ணீர்ல எனக்கு விடுதலை இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அடையாளமாக இயேசு கண்ணீரோடு ஒரு பக்கம் ஜெபிக்க, இன்னொரு பக்கம் அவரோடு கூட விழித்திருக்கும்படிக்கு மூவரை வைத்து கொண்டு போனார். இடையில வந்து பார்க்கிறார். அவர் ஜெபத்தை முடிக்கல, இடையில வந்து பார்க்கிறார். ஒருத்தங்க நமக்காக உத்தரவாதமா இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அவங்க இல்லைங்கிறதும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஜெபிப்போன்னு சொல்லுவாங்க, ஆனா ஜெபிக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இயேசு வந்து திரும்ப திரும்ப போய் ஜெபிக்கிறார். அப்போ அவர் அங்கே ஜெபத்தை என்ன செய்யல, முடிக்கல. ஜெபிக்கிறதுக்கு இடையிலே அவருக்கு டவுட் வந்துட்டு, எப்படி இவனுக்கு என்ன தான் பண்ணுவானுங்க. அவன் ஏன்னா மலையில கொண்டு போகும்போதும் என்ன பண்ணாங்க, தூங்கினாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு சில கிருபை உண்டு பாருங்க. ஆமே, எழுப்பிட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்கள முழிச்சிருக்க சொன்னா தூங்குவாங்க, நம்ம தூங்குனா எழுப்புவாங்க. ஏன்னா இயேசு தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இதே டீம் தான் எழுப்புனாங்க. சரி, நீ முழிச்சிருன்னு சொன்னா, ஆமா, இருன்னு சொன்னா நிப்பாங்க.